வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனிய கடல்சார் ஆளற்ற கப்பல்கள் மற்றும் ஏவுகணைகளால் எப்போதும் அச்சுறுத்தல் இருக்கும் நிலையில் ரஷ்ய கடற்படையின் கருங்கடல் கப்பல் தொகுதியின் பெரும்பாலான கப்பல்கள் கடந்த 24 மணி நேரத்தில் நொவோரோசிஸ்க் துறைமுகத்தை விட்டு வெளியேறியது. வெளியேறிய கப்பல்கள் எங்கே என்ற குழப்பம் நிலவுகிறது. உக்ரைன் படைகளால் மீண்டும் மீண்டும் தாக்கப்பட்டு கிரிமியா துறைமுகங்களை விட நொவோரோசிஸ்க் துறைமுகம் ரஷ்ய கருங்கடல் கப்பல் தொகுதி கப்பல்களுக்கு பாதுகாப்பானதாக கருதப்பட்டது. நொவோரோசிஸ்க் துறைமுகத்திற்கு வெளியே நின்றிருந்த ரஷ்ய கப்பல் உக்ரைனிய கடல்சார் ஆளற்ற கப்பல்களால் ஒரு தடவை தாக்கப்பட்டது. ஆனால் துறைமுகத்திற்கு உள்ளே உள்ள கடற்படை தளத்தில் நிறுத்தப்பட்டு எந்த கப்பலும் இதுவரை தாக்கப்பட்டதில்லை. அதனால்தான் கிரிமியா துறைமுகங்களில் இருந்த கப்பல்களை நொவோரோசிஸ்க் துறைமுகத்திற்கு நகர்த்தியது ரஷ்ய கடற்படை. இப்போது நொவோரோசிஸ்க் துறைமுகத்தில் இருந்து புறப்பட்ட கப்பல்களின் நோக்கங்கள் தெளிவாக இல்லை. வெளியேறிய கப்பல்கள் எங்கே என்பதில் குழப்பம் நிலவுகிறது. கடைசியாக நேற்று நொவோரோசிஸ்க் துறைமுகத்தில் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படத்தில் துறைமுகத்துக்கு உள்ளேயே கடற்படை தளத்தில் எந்த ஒரு கப்பலும் காணப்படவில்லை. கிரிமியா துறைமுகங்களிலும் எந்த ஒரு கப்பலும் காணப்படவில்லை. ஆனால் கடற்படையை கண்காணிக்கும் திறந்த மூல நுண்ணறிவு ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி பல கப்பல்கள் கருங்கடலின் தென்பகுதிக்கு நகர்த்தப்பட்டிருக்க வாய்ப்பு உள்ளது. அதாவது துருக்கியின் கடல் எல்லைக்கு அருகே நகர்த்தி இருக்க வேண்டும். அந்த இடம் வடக்கு கருங்கடலில் உள்ள உக்ரைன் கரையிலிருந்து மிக தொலைவில் உள்ளது என்பது உண்மைதான். ஆனால் திறந்த கடலில் கடற்படை கப்பலை எவ்வளவு காலத்திற்கு நிறுத்தி வைக்க முடியும்? அத்துடன் துருக்கியின் பொஸ்போரஸ் கடற்பாதைக்கு அருகே நின்ற ரஷ்ய கடற்படை கப்பல் ஒன்றும் கடந்த காலத்தில் உக்ரைனிய கடல்சார் ஆளற்ற கப்பல்களால் தாக்கப்பட்டது. கடற்படை தளம் கொடுக்கும் பாதுகாப்பை திறந்த கடல் கொடுக்காது. துருக்கி கடல் எல்லை அருகே எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. OSINT ஆராய்ச்சியாளர் MT ஆண்டர்சன் நேற்று எடுக்கப்பட்ட நொவோரோசிஸ்க் கடற்படை தள பகுதியின் மேம்படுத்தப்பட்ட செயற்கைக்கோள் படங்களை சமூக வலைதளம் எக்ஸில் வெளியிட்டார். அதில் நொவோரோசிஸ்க் கடற்படை தளத்தின் நுழைவாயில் வரை தெளிவாக தெரிகிறது. ஒற்றை கப்பல் கூட அதில் தெரியவில்லை. அது பற்றிய குறிப்பை எழுதிய ஆண்டர்சன் இது மர்மமான நகர்வாக தெரிகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். கருங்கடலையும் அசோவ் கடலையும் இணைக்கும் கெர்ச் வளைகுடாவில் சில கப்பல்கள் இருப்பது மேம்படுத்தப்பட்ட செயற்கைக்கோள் படங்களில் தெரிகிறது. கெர்ச் வளைகுடாவில் நங்கூரமிடப்பட்டிருக்கும் கப்பல்களில் 2 மீட்பு இழுவைகள், 2 ரோந்து கப்பல்கள் மற்றும் சிறு ரோந்து படகுகள் என்பதையே அடையாளம் காணக்கூடியதாக உள்ளது. எந்த ஒரு போர்க்கப்பலும் அங்கு இல்லை. சக OSINT ஆய்வாளர் HI சட்டன் இது ஒரு மர்ம நகர்வு என்பதை ஒப்புக்கொண்டார். அதே நேரத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை செயற்கைக்கோள் புகைப்படங்களில் கிரிமியாவுக்கு எதிர் திசையில் தெற்கு நோக்கி செல்லும் கடல் பாதையில் அடையாளம் அறியப்படாத ஒப்பனையின் 8 கப்பல் தொடரணி தெரிந்ததாக குறிப்பிட்டார். உக்ரைனிய கடற்படை வெள்ளிக்கிழமை இரவு சமூக ஊடகங்களில் ஒரு சூழ்நிலை புதுப்பிப்பை வெளியிட்டது. அதில் கருங்கடலில் ஒரு ரஷ்ய கப்பல் மட்டுமே உள்ளது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த தகவலுடன் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் ஏதும் இணைக்கப்படவில்லை. அசோவ் கடலில் 10 கப்பல்கள் மற்றும் மத்திய திரை கடலில் 1 மட்டுமே இருந்தது. கருங்கடலில் உள்ள அந்த ஒற்றை ரஷ்ய கப்பல் எது என்பதும் அடையாளப்படுத்தப்படவில்லை. கெர்ச் நீரிணையை பயன்படுத்தி கருங்கடலுக்கும் அசோவ் கடலுக்கும் இடையில் ரஷ்ய வழங்கல் கப்பல்களின் தொடர்ச்சியான போக்குவரத்தை உக்ரைனிய கடற்படை குறிப்பிட்டது. அவை அசோவ் கடல் துறைமுகங்களுக்கு இராணுவ பொருட்களை வளமையாக எடுத்துச் செல்லும் போக்குவரத்து கப்பல்கள். அவை உக்ரைனின் அறியப்பட்ட தாக்குதல் வீச்சுக்கு வெளியே உள்ளன. கிரிமியன் வின் டெலிகிராம் சேனலை மேற்கோள் காட்டிய தெற்கு உக்ரைனிய இராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் செர்கி பிராட்சூக் மாஸ்கோ சில குரூஸ் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல்களை அசோவ் கடலை நோக்கி நகர்த்தி வருவதாக கூறினார். நீர்மூழ்கி கப்பல்களை செயற்கைக்கோள் புகைப்படங்களில் பார்க்க முடியாது. அவற்றின் நகர்வை கடல் கண்காணிப்பு விமானங்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். அமெரிக்கா கெர்ச் நீரிணை மற்றும் கருங்கடலுக்கு மேலே தமது கடல் கண்காணிப்பு விமானங்களை தினமும் இயக்குகிறது. ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல்களின் மாறுபட்ட நகர்வு ஏதாவது தென்பட்டால் அமெரிக்கர்கள் உக்ரைனியர்களுக்கும் உடனடியாக அறிவித்து விடுவார்கள். ரஷ்ய கடற்படையின் கருங்கடல் கப்பல் தொகுதி ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியன் தீபகற்பத்தில் அதன் பாரம்பரிய தளங்களை கைவிட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. ஏனெனில் இப்போது நீண்ட தூர தாக்குதல் வீச்சு கொண்டு அதிநவீன அமெரிக்க ஏவுகணைகள் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. அவை சுலபமாக கிரிமியன் தீபகற்பத்தில் உள்ள ரஷ்ய கடற்படை தளங்களில் அனைத்தையும் எட்டக்கூடியவை. நொவோரோசிஸ்க் துறைமுகத்தில் இருந்து ரஷ்ய கடற்படை கப்பல்கள் மாயமானதற்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரே ஒரு சாத்தியமான ஊகம் தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என்ற அச்சம்தான். நொவோரோசிஸ்க் துறைமுகம் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியன் தீபகற்பத்தில் இல்லை, அது ரஷ்யாவில் உள்ளது.
ரஷ்யாவுக்குள் நடக்கும் தாக்குதல்களுக்கு அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி கொடுத்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன். அதனால் அங்குள்ள கப்பல்கள் தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என்ற அச்சத்தில் அங்கிருந்து நகர்த்தப்பட்டிருக்கலாம். எங்கே நகர்த்தினார்கள் என்பதே மர்மமாக உள்ளது. உக்ரைனிடம் போர்க்கப்பல்களை இயக்கும் வழக்கமான கடற்படை இல்லை என்றாலும் உக்ரைன் கடலில் ரஷ்ய கடற்படைக்கு எதிராக மீண்டும் மீண்டும் வெற்றிகளை பெற்றுள்ளது. ரஷ்ய கடற்படையின் கருங்கடல் கப்பல் தொகுதி இழப்புகளில் இன்று வரை அதன் முதன்மையான வழிகாட்டப்பட்ட ஏவுகணை கப்பல் மொஸ்வா, ரோஸ்டோவ் ஆண்டோன் தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல் மற்றும் பல ரோபூச்சா கிளாஸ் தரையிறக்க கப்பல்கள் ஆகியவை மிகவும் உயர்வானவை. 2023 ஒரு கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதலில் செவாஸ்டோபோலில் உள்ள ரஷ்ய கடற்படையின் தலைமை கட்டடத்தையும் உக்ரைன் தாக்கி சேதப்படுத்தியது.